உத்திரமேரூர் அருகே பேக்கரி கடையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் பணத்தை திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருமுக்கூடல் கிராம பேருந்து நிறுத்தம் அருகே பெங்களூரு வீதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் ஸ்வீட் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை மர்ம நபர் ஒருவர் 2 மணியளவில் இந்த கடையின் மேற்கூரை ஓட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பணத்தை எடுத்துச் செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது கடையில் சத்தம் வருவதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் பார்த்தபோது மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாலவாக்கம் போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் இந்த பகுதியில் சாலவாக்கம் காவல் நிலையம் சார்பில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் கடந்த 1 ஆண்டாக செயல்படாமல் உள்ளதாக தெரிவித்த அப்பகுதியினர் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை பிடிக்கவும் பழுதடைந்து உள்ள சிசிடிவி கேமராக்களை சரி செய்யவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் ஊராட்சிக்குட்பட்ட காலனி பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென நேற்று முதல் கிராம மக்கள் பல பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதி முழுவதுமே தொற்று நோய் ஏற்பட்டிருக்குமோ என பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு கிராம மக்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அனைத்தும் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு குளோரின் கலக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குடிநீர் பிரச்சனையாக இருக்குமோ என பொதுமக்கள் அச்சப்படும் நிலையில் குடிநீரையும் பரிசோதனை செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23.5 லட்சம் மோசடி செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை சேர்ந்தவர் செந்தமிழ் செல்வன். இவர் சுமார் 15 வருடங்கள் அல்ஜீரியா நாட்டில் புக்லைன் டிரைவராக வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளார். இவரது நண்பர் ரமேஷ். இவர்கள் இருவரும் சிறுவயதில் இருந்தே நண்பர்களாக இருந்துள்ளனர். ரமேஷ் வேலை நிமித்தம் காரணமாக மேற்கு வங்காளம் சென்று அங்கேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ரமேஷ் தான் தற்போது மால்டா நாட்டில் வேலை செய்து வருவதாகவும் செந்தமிழ் செல்வன் மகனுக்கு அங்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் மேலும் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய செந்தமிழ் செல்வன் தனக்கு தெரிந்த சுமார் 10 பேரிடம் இருந்து சுமார் 23,40,000 பல்வேறு தவணைகளில் ரமேஷின் உறவினரான மைக்கேல் துஷார் என்பவரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் ரமேஷ் கூறியபடி யாருக்கும் வேலை வாங்கி தராமல் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். இதுகுறித்து செந்தமிழ் செல்வன் கடலூர் மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளித்ததன் பேரில் தனிப்படையினர் ரமேஷையும் மைக்கேல் துஷாரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் ரமேஷும் மைக்கேல் துஷாரும் மேற்கு வங்காளத்தில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அங்கு சென்ற தனிப்படையினர் இருவரையும் கைது செய்தனர். சிறையில் துப்புரவு பணி செய்து அதில் கிடைக்கும் ஊதியத்தை காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கும் கைதியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த முஸ்தபா தோட்டத்தை சேர்ந்தவர் 45 வயதான தனபால். கடந்த 20 ஆண்டுக்கு முன்னர் விவசாய தோட்ட பிரச்சினையில் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவரை 20 ஆண்டுகள் தனது வாழ்க்கையை சிறையில் கழித்துள்ள இவர் சிறையில் இருந்து பரோலில் வெளிவரும் போதெல்லாம் சிறையில் பெறும் ஊதியத்தை நிவாரண உதவிகளுக்கு வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த முறை அச்சயம் அறக்கட்டளை ஆதரவற்றோர் முதியோர் காப்பகத்திற்கு தனது 2 மாத சம்பளத்தை வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அதேபோல் ஈரோடு அரசு மருத்துவமனையில் 10வது முறையாக ரத்தத்தை தானமாக வழங்கி அதற்கான பாராட்டுச் சான்றிதழையும் பெற்றுக் கொண்டார். கூடுவாஞ்சேரி அருகே நிலத்தகராறில் பெரியப்பாவை வெட்டிக் கொன்ற தம்பி மகனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கன்னிவாக்கம் கன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் உத்திராடம். உத்திராடத்திற்கும் இவரின் தம்பி சங்கருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இரு தரப்பினரிடையே எழுதி வாங்கிவிட்டு எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை உத்திராடம் ஏரிக்கரையில் காளைக்கடன் முடிப்பதற்காக வந்தபொழுது அவரை பின்தொடர்ந்த சங்கரின் மகன் சுபாஷ் உத்திராடத்தின் தலையில் வெட்டியதில் உத்திராடம் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் சுபாஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.